2 டெஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டே. வேற எந்த சேனல்லையும் கிடையாது. முதல்ல நாங்க விளாடல அப்படின்னு வாங்கலாம், அப்புறம் பங்களாதேஷ் போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வாப்பா அப்படின்னு வீடியோல கூட்டு வராங்களாம். ஒரு விஷயத்துல பங்களாதேஷ பாராட்டணும் பத்ரி, புல் அவுட் பண்ணாங்க, திரும்ப வரல. 10க்கு இந்த பாகிஸ்தான் டீம் 5 தான் கொடுப்பேன் பத்ரி. ஒரு குரூப் வெறும் அசோசியேட் நேஷன்ஸ் வச்சு ஒரு குரூப் வைக்கணும்ன்றீங்களா? தட் வாட் யூ ஆர் சேயிங்? டெஃபினட்டா சொல்றேன் பத்ரி. இங்கிலாந்து vs நேபாள். ஆனஸ்டா நான் சொல்லணும், நேபாள் இந்த மேட்சை தோத்துக்கலாம், ஆனா இதயங்களை ஜெயிச்சாங்க. Magnificent catch. Just look at Badrinath diving into it. Lovely shot. Kicks it over the offside. That's a good shot. Back-to-back boundaries. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. கிரிக்கெட் வித் பத்ரி லாங் ஃபார்மேட் வீடியோஸ் கொஞ்ச நாளா ஒரு சின்ன இடைவேளையில இருந்தது. பட் இப்போ ஒரு புத்தம் புதிய முறையில புத்தம் புதிய மக்களோட ஒரு அருமையான மக்களோட வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்ஷ்மிபதி பாலாஜி நம்மளோட இந்த ஒரு சேனல்ல இருக்க போறாரு. ரெகுலரா நம்ம வீடியோல வர போறாரு. அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. பாலா 3 ஃபார்மேட்டும் இந்தியாவுக்கு ஆடிருக்காரு. சிஎஸ்கே கார்டு இருக்காரு, கேகேஆர் கார்டு இருக்காரு, பஞ்சாப் கிங்ஸ் கார்டு இருக்காரு. அது தவிர சிஎஸ்கேவை 5 வருஷமா போலிங் கோச்சாவும் வந்திருக்காரு. ஸோ அவரோட இன்சைட்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். என்னோட நெருங்கிய இதுக்கு எல்லாத்துக்கும் மீறி என்னோட நெருங்கிய நண்பர் வேற. ஸோ அவரை இந்த சேனல்ல ரெகுலரா பார்க்க போறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப குஷி. வியூவர்ஸ் நீங்களும் ரொம்ப குஷியா இருப்பீங்க. எக்கச்சக்க இன்சைட்ஸ் அவர்கிட்ட இருந்து கிடைக்க போகுது. மறுபக்கம் எந்த மூலையில உலகத்துல கிரிக்கெட் நடந்தாலும் அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சு பாக்குற, கரைச்சி குடிச்சு அனலைஸ் பண்ணி நம்ம கிட்ட அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக பிரியத்தம் வந்திருக்கிறாரு. அவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பட் இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் உடல் மண்ணுக்கு உயிர் கிரிக்கெட்டுக்கு அப்படின்னு வந்திருக்கிற பிரியத்தம். தேங்க்யூ ஜென்டில்மேன் பாலா அண்ட் பிரியத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. மிக மிக நன்றி. இன்னொரு ஒரு விஷயம், நம்ம பெருமைப்படக்கூடிய விஷயம், நான் என்னோட சேனல் என்னன்னா 2 டெஸ்ட் கிரிக்கெட்டர் இந்த மாதிரி ஒரு அனலிஸ்ட் நம்ம சேனல்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் டே. வேற எந்த சேனல்லையும் கிடையாது. 2 கிரிக்கெட்டர்ஸ் வித் 1 அனலிஸ்ட். ஸோ ஸ்ட்ரைட் அவே லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. பாகிஸ்தான் ஆஸ் யூஸ்வல் காமெடி பண்றாங்கப்பா. எப்பா இது என்ன டிராமா, இஷ்டத்துக்கு டிராமா பண்றது. முதல்ல நாங்க விளாடல அப்படின்னு வாங்கலாம், அப்புறம் பங்களாதேஷ் போய் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி வாப்பா அப்படின்னு வீடியோல கூட்டு வராங்களாம். பாலா ஸ்ட்ரைட்டாவே உங்ககிட்ட இதை வரேன். நீங்க போய் பாகிஸ்தான்ல போய் கலெக்டிங்க ஒரு சீரீஸ்ல என்ன பண்றாங்க பாலா? இது பாகிஸ்தான் என்ன இந்த டிராமா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள்? டெஃபினட்டா அவங்களுக்கு தெரியும் பத்ரி, அந்த அளவுக்கு ஒரு பெரிய லாஸ்னா இந்த மேட்ச் நடக்கலன்னா பாகிஸ்தான் தரப்புல தான் பெரிய லாஸா இருக்கும். ஸோ டெஃபினட்டா தெரியும். கொஞ்சம் அந்த நெகோசியேஷனுக்காக இழுத்து பிடிக்கிறாங்க. ப்ராப்ளி அந்த ஐசிசி அண்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு நெகோசியேஷனுக்காக அந்த இழுத்து பிடிச்ச அந்த மணி டெஃபினட்டா ஒரு பிக் ஃபேக்டர். அது இல்லாம இந்தியா பாகிஸ்தான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மேட்சா இருக்கும், 2 கண்ட்ரியோட வியூவர்ஷிப்லயும் டெஃபினட்டா ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயம். எஸ் பாகிஸ்தான் எஸ் சொல்லியிருக்காங்க, டெஃபினட்டா வித் லாட் ஆஃப் நெகோசியேஷன் வச்சாங்க. பட் அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச் இது. இம்பார்ட்டன்டான மேட்ச். இந்த மேட்ச் நல்ல நடக்க போகுது அப்படின்னு நச்செய்தி இருந்தாலும் பாலா அவர் மென்ஷன் பண்ணாரு, எல்லாம் பைசா தான்ப்பா, எல்லாம் பக்ஸ் தான், சும்மா ஒரு டிராமா போட்டு எங்கேயோ ஏதோ நடந்திருக்கு. ஆனா இவங்க முதல்ல விளையாட மாட்டாங்களாம். ஆனா இது என்னன்னா, இவங்க பேசும் போதே இந்தியா அண்டர்-19 vs பாகிஸ்தான் அண்டர்-19 மேட்ச் அதே டைத்துல நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் இவங்க இது பண்ணாங்க. பிரேத்தம் இதுல பங்களாதேஷ் என்ன ரோல்? இவங்க என்ன நான் போயிட்டு இவங்க பிரதர்ஹுட்டா, அவங்க போயிட்டு பிரதர்ஹுட் பாகிஸ்தான் ஹஸ் டன் a great deal அப்படிங்கிற மாதிரி பங்களாதேஷ் போய் பேசியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன பிரேத்தம்? சீரியஸா புரியல பத்ரி, பங்களாதேஷுக்கு என்ன ஆச்சுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க புல் அவுட் பண்ணாங்க. பட் ஒரு விஷயத்துல பங்களாதேஷ பாராட்டணும் பத்ரி, புல் அவுட் பண்ணாங்க, திரும்ப வரல. இவங்க புல் அவுட் பண்ணுவாங்களாம், வருவாங்களாம், திரும்ப ரெவென்யூக்காக வருவாங்களாம், இந்தியாவோட பைலேட்டரல் ஆடணுமா, ட்ரை சீரீஸ் ஆடணுமா, என்னென்ன டிமாண்ட்ஸ் எனக்கு புரியல. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பத்ரி, இது ஃபைனல் அனாலிசிஸ்க்கு இந்த மேட்ச் ஒண்ணுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஏன்னா ப்ரீ சீடிங் இருக்கு. அன்லெஸ் பாகிஸ்தான் லூஸ் டு தி யுஎஸ், அப்போ பாகிஸ்தான் ஆர் இன் ட்ரபிள். ஒருவேளை அந்த யுஎஸ் கிட்ட தோத்துறோன்ற பயத்துல இந்த மேட்ச் ஆடணும்னு ஒத்துக்கிட்டாங்களோ அதான் தெரியல எனக்கு. எப்படினாலும் இவங்க மோர் ஆர் லெஸ் இந்தியாவும் பாகிஸ்தானும் சூப்பர் ஹிட் போவாங்க. மேபி அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் மோதிப்பாங்களா இல்லையா, அது நமக்கு இன்னும் தெரியல. பாலா அப்கோர்ஸ் நீங்க பாகிஸ்தான்ல போய் பயங்கரமான ஒரு சீரீஸ் நீங்க அங்க விளையாண்டீங்க பாலா. இப்போ உங்ககிட்ட ஒரு கேக்குறேன், இப்போ ஆனஸ்டா இப்போ இந்தியா விளையாடுற இந்த ஒரு ஃபார்ம் ஆன் ஸ்கில், ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், டெஃபினெட்லி சுப்பீரியர் டீம். ஸோ பாகிஸ்தான் கொஞ்சம் ஒரு ஃபியர் இருக்கும்ல பாலா? இப்ப இந்தியாவுக்கு எதிராக விளையாடுறாங்க, ஈவன் தோ மேட்ச் நியூட்ரல் வென்யூ கொலம்போல இருந்தாலும் ஒரு சின்ன ஃபியர் ஃபேக்டர் இருக்கும்ல பாகிஸ்தான் தரப்புல இருந்து?
மெயின் இம்பார்ட்டன்ட் ஹோம் கண்டிஷன்ல ஆடல. நீங்க வெளியே போய் ஆடுறீங்க. எஸ் அப்கோர்ஸ் சப்கான்டினென்ட் கண்டிஷன் தான், கொலம்போல ஆடுறீங்க. ஸோ ஒரு அன்னோன் டெரிட்டரி. ஸோ டெஃபினட்டா அது ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஒரு நியூட்ரலைஸ் பண்ணும் இது மாதிரி அன்னோன் டெரிட்டரியில் ஆடும் போது. அப்கோர்ஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் பழைய மாதிரி அந்த ஹெவி வெயிட்ஸ் கிடையாது. இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல இந்தியா வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களோட அந்த பேட்டிங் பவர் ஹவுஸ், அவங்களோட எபிலிட்டி, டேலண்ட் இதெல்லாம் நிறைய பாக்குறோம் இந்தியாவில். பாகிஸ்தான் ஓரளவுக்கு அவங்க டிரான்சிஷன்ல இப்ப கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டோட டிமாண்ட்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அது ஆன் த ஃபீல்ட்ல இருந்தாலும் ஆஃப் த ஃபீல்டு எமோஷன் ஈக்குவலா தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆஃப் த ஃபீல்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு சைட்ல நீங்க பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஹியூஜ் ரெண்டு கண்ட்ரிக்கும். அந்த ப்ரெஷர் எப்பயுமே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஆடும் போது இருக்கும். எல்லா கிரிக்கெட்டரும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இந்தியா பாகிஸ்தான் என்கவுண்டர்ல. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஃபேக்டர் டெஃபினெட்லி நியூட்ரலைஸ் பண்ணும். நீங்க ஆஸ் எ பிளேயரா அந்த எமோஷனை டெஃபினட்டா ஃபீல் பண்ணிருப்பீங்க. பட் நீங்க ஆடின டீம் வேற லெவல் டீம் பாலா. ஒரு யூசப் யுஹானா, இன்சமா முல்லக்கு, அந்த அந்த பேட்டிங் லைனப்பே வேற ஒரு லெவல் பேட்டிங் லைனப். போலர்ஸ்ல வந்து நான் சொல்லவே வேணாம். பாகிஸ்தான் போலிங் லைனப் 10க்கு 10. அந்த பழைய பாகிஸ்தான் டீம் கொடுத்தோம்னா பாலா, இந்த டீமுக்கு 10ல இருந்து நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? உண்மையா சொல்லுங்க, ஒரு மதிப்பீடு எவ்வளவு கொடுப்பீங்க 10க்கு இந்த பாகிஸ்தான் டீமுக்கு? 5 தான் கொடுப்பேன் பத்ரி. எனக்கு தெரிஞ்ச 5 இப்போதைக்கு 0.5% தான். ஷோர். பாலா வந்து வெறும் 5 புள்ளிகள் மட்டுமே கொடுத்திருக்காரு. பட் இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம். இப்போதைக்கு எப்படியோ தாக்கு பிடிச்சி முதல் மேட்சை வந்து இழுத்து புடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் டு அ ஸ்கை ஷோ. என்னங்க இது, நான் ஒரு விஷயம் டெஃபினட்டா சொல்ல விரும்புறேன். தன்னம்பிக்கை, திமிரு, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்பவுமே மெலிசுங்க. இதை வந்து நம்ம டெஃபினட்டா புரிஞ்சானும். யூஎஸ்ஏக்கு எதிராக வாங்கிட்டில் விளையாடும் போது ஸ்லைட்டா எனக்கு ஒரு திமிரு தெரிஞ்சுது அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் கேர்லெஸ் கிரிக்கெட் ஆடினாங்க இனிஷியலி. 77க்கு 6ங்க. அதுக்கப்புறம் நல்ல வேலை தலைவர் சூரியகுமார் யாதவ் ஒரு செம்ம நாக் ஆடி இந்தியாவை கரை சேர்த்தாரு. அதுலயும் ஒரு கேட்ச், அந்த சுபம் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா என்ன கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்ன நடக்கும் அப்படின்னு. பிரேத்தம், உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க. மேட்சை நீங்க டெஃபினட்டா பாத்திருப்பீங்க. 77க்கு 6ல உங்க இதயம் திக்கு நச்சுதா? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அந்த டைத்துல? பதில் ஒண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க பாலா சொன்னாரு இந்தியாவில் ஆல்ரெடி பேட்டிங் இருக்கு, ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஒரே ஒரு இதுனா இந்த டீம் வந்து அப்சல்யூட் பட்டாக்கு பெல்ட். அங்க நீங்க போட்டீங்கன்னா 270 280 அடிச்சிருவாங்க. கொஞ்சம் விக்கெட் நின்று வந்ததுன்னா ஏஷியா கப்ல பார்த்தோம் 180 கூட பிகம்ஸ் a tough chase. சோ நம்ம ஆளுங்க அந்த மாதிரி பாட்டாலாம் நியூசிலாண்டோட கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு ஸ்டிக்கி விக்கெட்டை கொடுத்தாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இது ஒரு பெரனியல் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. ஸோ எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது குரூஷியல் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி விக்கெட் வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு கன்சர்ன் தான் எனக்கு இருக்கு. மற்றபடி ஃபயரிங் ஆன் ஆல் சிலிண்டர்ஸ், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்க சொல்லுங்க, உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. 77க்கு 6ல மேட்ச் போயிடுச்சுன்னு நினைச்சீங்களா, இல்ல இங்க இருந்து இழுத்து பிடிப்பாங்க நினைச்சீங்களா as a viewer? இல்ல, நான் நினைச்சேன் அக்ஸரும் ஸ்கையும் 140 எடுத்து போயிட்டாங்கன்னா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஹோப் இருந்தது டெஃபினட்டா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சுபம் ராஞ்சனே அந்த கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா பிகெஸ்ட் அப்செட் அதுதான். பிகெஸ்ட் அப்செட்டா இருந்திருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி வாங்கிட விக்கெட் ஸ்லைட்டா ஒரு கிராஸ் கவர் இருந்தது. இது ஒரு ட்ரூ விக்கெட் அப்படின்னு அந்த கியூரேட்டர் சொல்லியிருந்தாரு. ட்ரூ விக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்ணாங்க. முகமது சிராஜ் அப்பா கலக்கிட்டாருங்க. நல்ல ஒரு ஸ்பெல்லு. பாலா, உங்களோட கெரியர் இந்த சிராஜோட கெரியர் சிமிலர்னு சொல்ல முடியாது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேம் பாதை. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய இன்ஜுரி பாலா உங்களுக்கு இருந்தது. அதுக்கப்புறமா நீங்க ஐபிஎல்ல வந்து விளையாட ஆரம்பிச்சீங்க, T20 கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சீங்க. 2012 வேர்ல்ட் கப் நீ ஒரு கம்பேக் கொடுத்தீங்க பாலா. ஐ திங்க் நீங்களே வந்து ஒரு நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அது உங்களோட ஒரு பெரிய ஸ்கிரிப்டட் சூப்பர் கம்பேக்ஸ், எக்ஸ்ட்ரானரி சீசன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு 2012 சீசன்ல. அப்புறம் வேர்ல்ட் கப் நீ கம்பேக் கொடுத்தீங்க. இப்ப சிராஜ் பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபேமிலியோட ஒரு பிக்னிக் போற மாதிரி இருந்தாராம். அப்போதான் வந்து போன் சூரியகுமார் யாதவ் பண்ணி, மியா ஆஜாவ் வேர்ல்ட் கப் கேலியே ஆஜாவ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சும்மா இருப்பா, நீ என்ன காமெடி கிமெடி பண்ண, ஜோக் எல்லாம் பண்ணாத ப்ளீஸ், ஏதாவது சீரியஸா பேசு அப்படின்னு. இல்லப்பா சீரியஸா நீ வாப்பா வேர்ல்ட் கப் மேட்ச்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வந்த உடனே ஒரு சூப்பர் ஸ்பெல் பாலா. என்ன மைண்ட் செட் இருந்திருக்கும் முகமது சிராஜ்க்கு இந்த மேட்சுக்கு முன்னாடி? டெஃபினட்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் வைஸ் எதுவுமே இருக்காது, பிளாங்கா இருந்திருக்கும் பத்ரி. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது இல்லாம நீங்க வந்து அஃப்கோர்ஸ் கண்டினியூஸா கிரிக்கெட் ஆடுற ஒரு கிரிக்கெட்டர்ஸுக்கு அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் லீட் பண்றாரு ஹைதராபாட. ஸோ கண்டினியூஸா ஆடுற கிரிக்கெட்டர் எந்த அளவும் அந்த ரிதமை விட மாட்டாங்க. நார்மலா ஒன் ஃபார்மேட் கிரிக்கெட்டரை எடுத்திருந்தாங்கன்னா pretty much ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. ஏன்னா கிரிக்கெட் பிஹைண்ட் யுவர் அந்த மைல்ஸ் பிஹைண்ட் யுவர் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மைல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் சிராஜுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. நீங்க பாத்தீங்க
அவர் அந்த ஒன் டே சீரீஸ்ல நல்லா போட்டாரு, அது இல்லாம டெஸ்ட் சீரீஸும் கம்ப்ளீட்டா ஆடினாரு. ஸோ இந்த மாதிரி ஆடும் போது டெஃபினட்டா ஓரளவுக்கு நீங்க வந்து அந்த சர்ப்ரைஸ் ஆக மாட்டீங்க. கூப்பிடும் போது வெயிட் யாராவது நானும் யோசிச்சிருப்பேன். சம்டைம்ஸ் இந்த டீம்ல இல்லாத போது நம்மளுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குமா, எங்கேயாவது இன்ஜுரி ஆகலாமா. நீங்க நல்ல ஞாபகம் இருக்கும், நீங்க வந்து ஒரு பிரவீன் குமார் வந்து இன்ஜூர்ட் ஆனாரு ஒரு வேர்ல்ட் கப் 2011ல. முனா பட்டேல ஸ்ரீசாந்த உள்ள எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். முனா பட்டேல ஸ்ரீசாந்த் ஸ்ட்ரெயிட்டாவே அது ஒரு மேஜர் இம்பாக்ட் ஆச்சு அந்த போலிங் லைன் அப்ல. சோ அதே மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு சிராஜ் வந்து டெஃபினட்டா எந்த தாட்ஸும் இருக்காது. எனக்கு ஆஸ் ஐ மீன் ஒரு ஃபாஸ்ட் போலரா நீங்க பாத்தீங்கன்னா எஸ் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே அவர் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, T20 ஃபார்மேட் நீங்க வந்து ரெகுலரா கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு ODI அண்ட் டெஸ்ட். நீங்க வந்து இதுல வந்து குவிக்கரா அடாப்ட் பண்ணணும், ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். அந்த மத்த ஃபார்மேட்ல எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் அந்த ஸ்பெல் போட்டு கொஞ்சம் உங்களுக்கு அந்த டைம் அலோவ் பண்ணும் உங்களோட செட்டில் ஆகிறதுக்கு. இது T20 கிரிக்கெட் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர் பிசிக்கலி டிமாண்டிங்கா. ஏன்னா நீங்க நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, நான் 24 பந்து தான் நீங்க போடணும், ஆனா 24 பந்தும் 100% கொடுத்து உங்க உடம்ப வளைச்சு போடணும் இல்லையா? சோ பிசிக்கலி டிமாண்டிங். எனக்கு தெரிஞ்சு நீங்க அதிகமா ஃபீல்ட்ல எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட் பத்ரி. நீங்க இன்டென்சிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எஸ் அப்கோர்ஸ் ஒரு எண்டூரன்ஸ் சைட்ல பெருசா இல்ல, பட் இன்டென்சிட்டி அதாவது நீங்க ஃபாஸ்ட் பேஸ்ல எல்லாமே உங்க திங்கிங், உங்க எக்ஸிகியூஷன், உங்களோட கன்விக்ஷன் எல்லாமே அந்த ஃபாஸ்ட் பேஸ்ல இருக்கும். அது பாடியோட அந்த எனர்ஜி அந்த அளவுக்கு வெளியே எடுத்துட்டு வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிடும். டெஃபினட்டா வந்து அந்த அளவுக்கு ஒரு ஹை எனர்ஜி ஒரு மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்டர் பிரஷர்ல இருந்தாங்க. இது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு சிராஜ். அருமையா அணுகுனாருங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். தேவைப்பட்டது ஸ்ட்ரெயிட்டாவே அவருக்கு அந்த பிளேயிங் லெவன்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சூப்பர்வா அவர் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த 3 விக்கெட் ஆல் ரொம்பவே க்ரூஷியல் ஃபார் இந்தியா. பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்தது ரொம்பவே க்ரூஷியல். இன்ஃபேக்ட் பும்ரா வேற இல்ல அப்படிங்கும் போது சிராஜோட ஸ்பெல்லின் முக்கியத்துவம் ரொம்பவே அதிகரிச்சுது. அண்ட் 160 சொச்ச ஸ்கோர் தான் வேற இருந்தது அவருக்கு போடுறதுக்கு. பட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்சும் ஒரு சம மேட்சுங்க. ஐ திங்க் இப்போ ஒரு 5-6 நாள் தான் ஆயிருக்கு வேர்ல்ட் கப்ல அப்படின்னு நம்ம பேசணும். ஒரே ஒரு ஹேட்ரிக் வந்திருக்கு, அதுலயே ரொமாரியோ ஷெப்பர்டோட ஹேட்ரிக். பிரியத்தம், அந்த மேட்சை நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? நானும் கொஞ்சம் லைட்டா வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு ஸ்கேர் இருந்ததுங்க. ஸ்காட்லாந்து டெஃபரெண்டா அந்த ஒரு ஸ்கேரை கொடுத்தாங்க. அந்த ஹேட்ரிக் எடுக்கலன்னா என்ன வேணா நடந்திருக்கலாம் அந்த ஒரு மேட்ச்ல அப்படின்னு எனக்கு தோணுது. ஈடன் கார்டன்ஸ் வேற ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ, ஈஸியா ரன் வரும். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஹேட்ரிக். பிரேத்தம், இன்னொரு விஷயம், இதுல RCB ஃபேன்ஸ்க்கு ஓரளவுக்கு குதூகலம், சந்தோஷம். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஹேட்ரிக், நீங்க என்ன நினைச்சீங்க? அவர் சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்ல கூட நிறைய போலிங் போட்டிருந்தாரு. பட் இப்போ ரீசெண்டா ஜனவரில முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கன் T20 லீக்ல சன்ரைசர்ஸ் வின் பண்ணாங்களா, அதுல நிறைய போலிங் போட்டாரு. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட். இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்கேர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்காட்லாந்து ஆகட்டும், ஒரு நேபாள் ஆகட்டும், ஒரு US ஆகட்டும். எனக்கு ஒரு டிஃபரெண்ட் லைன் ஆஃப் திங்கிங். அது நீங்களும் பலம் என்ன சொல்றீங்கன்னு ஐ எம் ரியலி கீன் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாம் டாப் நேஷன்ஸோட குரூப்ல போட்டுறீங்க அண்ட் தே cannot progress. நீங்க ஏங்க அசோசியேட் நேஷன்ஸ் ஒரு 10 பேரை 2 குரூப்ல போட்டு give them a chance to come to the Super 8s with the top nations. ஏன்னா எப்போ அவனுக்கு எக்ஸ்போஜர் கிடைக்கும்? இப்போ நேபாள் ஆல்மோஸ்ட் இங்கிலாந்துக்கு தண்ணி காட்டிட்டான். அடுத்தது நேபாள் இங்கிலாண்டோட எப்போ ஆட போறான், ஆஸ்திரேலியாவோட எப்போ ஆட போறான்? அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் தான் இல்லை. ஏன்னா நேபாளுக்கு நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஒரே நிமிஷம் அவங்க நிறுத்துறீங்க. ஏன்னா வியூவர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. நீங்க வந்து ஆக்சுவலி நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்கன்னா, அதாவது 3 குரூப் டாப் லைன் நேஷன்ஸோடய இருக்கட்டும், ஒரு குரூப் வெறும் அசோசியேட் நேஷன்ஸ் வச்சு ஒரு குரூப் வைக்கணும்ன்றீங்களா நீங்க? இஸ் தட் வாட் யூ ஆர் சேயிங்? டெஃபினட்டா சொல்றேன் பத்தி. அப்பதான் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த சூப்பர் 8ஸ்ல போய் இந்த நேஷன்ஸோட ஆடுறதுக்கு. இல்லாட்டி அவங்க என்ன பண்றாங்க, வராங்க இந்த இதுலயே முடியுது, குரூப் ஸ்டேஜ்ல முடியுது, தேங்க்யூ டாட்டா பை பைன்னு போயிடுறாங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் வராங்களோ 4 வருஷத்துக்கு அப்புறம் வராங்களோ அதே நேஷன் வருமானு தெரியல. சோ எப்படி நீங்க கிரிக்கெட்டை வளர்க்க போறீங்க? ஒரு நேபாள் மாதிரி ஒரு கண்ட்ரிலேயே, ஒரு ஸ்காட்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரில அவங்களுக்கு நீங்க எக்ஸ்போஷர் கொடுக்கணும். சோ டெஃபினட்டா யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா பிரியத்தம், அவங்க ஒரு நல்ல நாட்டோட இந்த மாதிரி விளையாடினா தானே பிரியத்தம் அவங்களோட எபிலிட்டியை டெஸ்ட் பண்ண முடியும். அவங்களுக்குள்ளேயே அசோசியேட் நேஷன்ஸே ஆடி இருந்தாங்கன்னா, இப்ப நேபாள் நமீபியாவே விளையாடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நேபாள் இங்கிலாண்டோட ஆடும் போது தானே அவங்களோட ஸ்ட்ரென்த் நிஜமா டெஸ்ட் ஆகுது. இதனா இவங்க தானே டாப் லைன் நேஷன்ஸ். அந்த அனுபவம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு தானே வேர்ல்ட் கப்புக்கு வராங்க. நீங்க ஆதி காலத்துல இருந்து இதே ஃபார்மேட் தானே இருக்கு. அண்ட் அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ண எங்க சான்ஸ் இருக்கு? ICC வந்து இன்வெஸ்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க நேஷன்ஸ்ல. அந்த சந்தீப் லமிச்சானில நல்ல கிரிக்கெட்டர், அன்னைக்கு பார்த்தேன் இங்கிலாண்டோட ஆடும் போது நல்ல கிரிக்கெட்டர். அந்த போடல்னு ஒருத்தன் என்ன போல இங்கிலாந்து போலிங்க ரஷீத் கான் 21 ரன்ஸ் அடிச்சான் ஒரு ஓவர்ல. அவங்களுக்கு எக்ஸ்போஜர் எப்போ கிடைக்கும்? சோ டெஃபினெட்லி அதை யோசிக்கணும். என்னோட கருத்து அதுதான். நீங்க சொல்றது கரெக்ட் தான், பட் இது யோசிக்கணும். இல்லாட்டி எப்படி
எப்படி இவங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் கிடைக்கும்? இல்லாட்டி குரூப் ஸ்டேஜோடய போயிடுவாங்க வீட்டுக்கு. கரெக்ட், வேலிட் பாயிண்ட். ப்ராப்ளி நம்ம வீடியோவை யாராவது ஐசிசில பாத்துருந்தீங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. பிரேத்தமோட வியூவர் பாயிண்ட் ஒன்னு நோட் பண்ணுங்க. பட் இந்த மேட்சை பத்தி பேசியே ஆனுங்க. ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் மேட்ச் அக்கார்டிங் டு தி பெஸ்ட் மேட்ச் சோ ஃபார் எட் இன் தி வேர்ல்ட் கப், இங்கிலாந்து வர்சஸ் நேபாள். ஆனஸ்டா நான் சொல்லணும், நேபாள் இந்த மேட்சை தோத்துக்கலாம், ஆனா இதயங்களை ஜெயிச்சாங்க. வேற லெவல்ங்க. ஒரு பிளேயர் கூட தெரிஞ்சவங்க இல்ல. யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். வெறும் 4 ரன் வித்தியாசத்துல தான் தோத்தாங்க. இங்கிலாந்துக்கு காலி திக்கு நச்சு இந்த மேட்ச் போச்சுன்னு நினைச்சாங்க. பட் அவங்க கடைசியில கொஞ்சம் இழுத்து பிடிச்சி மேட்ச் ஜெயிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு நேபாள். யூ ஹவ் ரியலி இம்ப்ரெஸ்ட் அஸ். எனக்கு ரொம்ப இந்த அசோசியேட் நேஷன்ஸ்ல எனக்கு பிடிச்ச கண்ட்ரி இப்போதைக்கு நேபாள் தான். நான் நேபாள் ஆடுற மேட்ச் எல்லாம் நிச்சயமா அவங்க ரூட் பண்ணுவேன். பட் தென் ஃபைனலி சாம் கரனோட ஒரு ஓவர், பாலா நீங்க அந்த ஓவரை ரொம்ப ரசிங்க. 6 பால் 10 ரன் டு வின் பாலா. எங்க இருந்து மேட்ச் இப்படி வந்து நிக்குது? பட் நல்லா போட்டார்ல, 6 பால் 6 யார்கர் போட்டு. as a bowler, any team, any opposition, any batter, 6 பால் 10 ரன், 1 பவுண்டரி அவே பத்ரி. ஒரே ஒரு பவுண்டரி அந்த ஃபர்ஸ்ட் 3 பால்ல வந்துச்சுன்னா அண்டர் பிரஷர் போலருக்கு, எனி போலர் நீங்க எவ்வளவு வேர்ல்ட் கிளாஸ் போலரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரஷர் உள்ள வந்துரும். ஸோ டெஃபினட்டா அந்த யார்கர் எபிலிட்டி, அவர் அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் யார்கர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சாம் கரனுக்கு நம்பி கொடுத்தாங்க. பேஸ் அதுவுமா இல்ல, நீங்க அந்த அளவுக்கு பேஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. சாம் கரன் சின்ன கிரவுண்டு, வான்கடே, எஸ் அன்னோன் பிளேயர்ஸ், எந்த மாதிரி அந்த அளவுக்கு டாக்டிக்கலா நீங்க வந்து யூஸ் டு ஆயிருக்க மாட்டீங்க பிளேயர்ஸோட. ஸோ அந்த ஸ்டேஜ்ல இங்கிலாந்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம சொல்லணும். சாம் கரன் அந்த ஓவர்ல தான் வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஓவர் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் 2-3 பால் சரியா எக்ஸிக்யூட் பண்ணலாம இருந்திருந்தாருன்னா டெஃபினட்டா அது நேபாள் கேமுங்க. டெஃபினட்டா கொஞ்சம் இங்கிலாந்துக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஓவரை போட்டு வின் பண்ண வச்சிருக்காரு சாம் கரன். இங்கிலாந்துக்கு இந்த ஹிஸ்டரி இருக்கு பத்ரி. 2009ல நெதர்லாண்ட்ஸ் கிட்ட இங்கிலாந்துலயே தோத்தாங்க அவங்க வேர்ல்ட் கப்ல. சோ இந்த அசோசியேட் நேஷன்ஸ் கிட்ட கோட்டை விடுறது இங்கிலாந்து ஒரு ஹேபிட் இருக்கு அவங்களுக்கு. சோ இந்த வாட்டியும் ஆயிடுமோ அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். சாம் கரன் பாலா சொன்ன மாதிரி காப்பாத்தி கொடுத்தாரு. நான் நேபாளுக்கு ரூட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இங்கிலாந்து தோத்துருந்தாங்கன்னா எனக்கு ஒரு ஸ்லைட் இது. இங்கிலாந்து தோத்தாங்கன்னா நான் கொஞ்சம் ஹாப்பி. அது ஏன்னு தெரியல, அதெல்லாம் கேட்காதீங்க ரீசன். ஏதோ இங்கிலாந்து தோத்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சேன். பட் பிரேதம், நீங்க ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச் நீங்க கிரவுண்ட்ல போய் பாத்தீங்க. இதுல ஒரே ஒரு இதுதான் இருக்கு. எஸ், ஆப்கானிஸ்தான் டீசென்ட் ஃபைட் கொடுத்தாங்க, பட் மேட்சை தோத்தாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு போட்டியில இருக்கு. நூர் அகமது ஏங்க விளையாடல 11ல? எனக்கு ஐம் டோட்டலி சர்ப்ரைஸ். ஏன்னா ஒன் ஆஃப் த குவாலிட்டி போலர்ஸ் இன் T20 கிரிக்கெட். எஸ், அவர் சிஎஸ்கே பிளேயரு, அதனால நான் சொல்ல. சென்னையிலேயே ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ் எப்போதுமே நல்லா பண்ணிருக்காங்க. அவரு அந்த சென்னையில ஆன அனுபவமும் இருக்கு. பாரு ஜொனதன் ட்ராட் என்ன சொல்லியிருக்காரு கோச்னா, பாரு நான் வந்து டாக்டிக்கலி இந்த ஒரு மூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. எப்படி இது டாக்டிக்கல் மூவ் எனக்கு ரைட்னு தெரியல. பிரியதம், நீங்க கிரவுண்ட்ல இருந்து மேட்ச் பாத்தீங்க, உங்களோட கருத்துக்கள். ஐ திங்க் அப்சல்யூட்லி ஷாக்கிங் மிஷன் பத்ரினா 100% நூர் அகமது ஆடுவாருன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க நூர் அகமதுக்கு பதிலா ஒரு சீமத்தை எடுத்திருக்கீங்க. உங்க ஸ்ட்ரென்த்தே ஸ்பின். நீங்க உங்க ஸ்ட்ரென்த் ஸ்பின் இருக்கும் போது எதுக்குங்க அந்த மிலிட்டரி மீடியம் பேஸ் ஃபசலக் ஃபரூக்கி, உமர் ஜாய் அவங்களை எல்லாம் போட விட்டுறீங்க. அண்ட் 185 வாஸ் நாட் அ பேட் ஸ்கோர் பத்ரி. அந்த பிட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துட்டாங்க. வேற முஜீப் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. அங்கேருந்து கிளென் பிலிப்ஸ் அண்ட் டிம் சீஃபர்ட் அடிச்சாங்க. ஐ திங்க் நூர் அகமது இருந்தா கூட மேட் டிஃபரன்ஸ். எனக்கு ட்ராட் சொல்றது ஒண்ணு புரியல. எஸ், சிஎஸ்கே விக்கெட் எடுத்திருக்காரு, ஆனா இந்த பிட்ச் ரீலே பிட்ச், இந்த பிட்ச்ல அவர் போலிங் போட்டது இல்லை அப்படின்னா இந்த கிரவுண்ட் அவருக்கு தெரியும். அந்த கிரவுண்ட்ல எப்படி போடணும். என்ன சேப்பாக்ல சைட் பவுண்டரிஸ் ஆர் வெரி லாங், அவருக்கு போட தெரியும். ரொம்பவே ஷாக்கிங் ஒமிஷன். எனக்கு டெஃபினட்டா ரொம்ப ஷாக்கிங் ஒமிஷனா இருந்தது. ஐ ஸ்டில் ஃபீல் தட் நூர் அகமது இஸ் ஒன் ஆஃப் த டாப் T20 ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் ரீசன்ட் ஃபார்ம். பட் அதை பத்தி பேசும்போது எஸ், சவுத் ஆப்பிரிக்கா ஒரு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அவங்க ப்ராபப்ளி கோயிங் டு திஸ் டோர்னமெண்ட் ஒரு த்ரெட்டா தெரியுறாங்க. நல்ல ஃபாஸ்ட் போலிங் அட்டாக். ஆஸ்திரேலியா விளையாட போறாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஆப்வியஸ்லி வீக்கெண்ட் ஆஸ்திரேலியாங்க. ஐ திங்க் பாலா கமின்ஸ் இல்ல, ஹேசல்வுட் இல்ல, இது 2 பேரும் ஜாம்பவான் ஃபாஸ்ட் போலர்ஸ். ஹேசல்வுட் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்னைக்கு வேர்ல்ட் கிரிக்கெட்ல. ஆர்சிபியே சிங்கிளா தான் எடுத்துட்டு போனாரு போன ஒரு ஐபிஎல்ல, அலாங் வித் பேட் கமின்ஸ், ஹூ இஸ் ஆக்சுவலி த கேப்டன் ஆஃப் SRH. லீடர்ஷிப்பும் இருக்கு, ஆல்ரவுண்டர் வேற. இது ஒரு சின்ன அடியா கமின்ஸ் அண்ட் ஹேசல்வுட் இல்லாது பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பெரிய தடங்கல்ங்க. அவங்களோட அந்த மேஜர் ஸ்ட்ரென்த்தே அவங்களோட அந்த 2 ஃபாஸ்ட் போலர். இனிஷியலா நீங்க பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் சப்கான்டினென்ட்ல அந்த அளவுக்கு பெரிய ஒரு அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எப்பயுமே பார்த்திருக்கோம். நிறைய ஆர்சிபி மேட்சஸ் அவரால் வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கமின்ஸ் ஒரு செம்ம ஷ்ரூட் கிரிக்கெட்டர்.
அந்த 2 பேர் இல்லாதது பெரிய ஒரு செட்பேக். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்கான்டினென்ட்ல நீங்க பேட்டிங் அப்படி இப்படி ஆடிடுவீங்க. உங்க போலிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா, இன்எக்ஸ்பீரியன்ஸ் அட்டாக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பெரிய ஷார்ட் கம்மிங் அந்த டீமுக்கு. அந்த போலிங் லைன் அப் நேத்தன் எல்லிஸ், வாசிஸ் அது மாதிரி அன்னோன், அதாவது லிட்டில் பிட் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோட போலிங் வீக்கரா தெரியுது இந்த வாட்டி வேர்ல்ட் கப்ல. வேதம் இங்க இப்ப பாகிஸ்தான்ல போய் ஒரு சீரீஸ் ஆடி எல்லா மேட்சும் தோத்தாங்க பத்ரி. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அவங்க தோத்தாங்க ஜெயிச்சாங்க கிடையாது. when it comes to வேர்ல்ட் கப் அவங்க பீக் பண்ணுவாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி. ஆனா இந்த ஹேசல்வுட் ஒரு இழப்பு ரொம்ப பெருசா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலிங். மோர் தென் கமெண்ட்ஸ் ஐ வுட் ரேட் ஹேசல்வுட் பெட்டர் T20 bowler for sure. அண்ட் கமெண்ட்ஸ்மே மார்ச் தான் கேப்டன். ஆனா கமெண்ட்ஸ் லீடர்ஷிப்பும் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்க. பட் ஹேசல்வுட் இல்லாத ஒரு பெரிய லாஸ் ஆஸ்திரேலியா. அப் ஃப்ரண்ட் அந்த பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி இருக்கு ஹேசல்வுட். but still are you backing Australia to go to the top 4, Priyatham? இட் இஸ் ஆஸ்திரேலியா பத்ரி, பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் லைக் மணி இன் தி பேங்க், போய் தான் ஆவாங்க. சிம்பிள், இட் இஸ் ஆஸ்திரேலியா அப்படின்ட்டாரு பிரியத்தம். பட் தேங்க்ஸ் ஜென்டில்மேன் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு. அப்கோர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் வித் பத்ரி ரெஸ்யூம் பண்ணிருக்கோம் வித் ஹோல் நியூ செட்டப். தேங்க்ஸ். நிறைய வீடியோஸ் உங்க பக்கம் வந்துட்டு இருக்கு. இன்னும் இந்தியா மேட்சஸ் நிறைய இருக்கு, சூப்பர் எயிட்ஸ் இருக்கு, செமிஃபைனல்ஸ் இருக்கு, அப்புறம் IPL இருக்கு. ஸோ இந்த ஒரு குழு உங்க கூடயே இருக்கும். உங்களோட கருத்துக்கள், உங்களோட கமெண்ட்ஸ் வெல்கம். தேங்க்யூ பாலா அண்ட் பிரியத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. தேங்க்யூ பத்ரி, தேங்க்ஸ் a lot. So nice to see Bala and you after a long time, and really excited for என்ன நம்ம content produce பண்ண போறோம். Thank you guys. Thank you. Good to see you too, Priyar. Bye.